ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, நம்ம இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக போய் தங்கம் வாங்குறத விட நிறைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன நகை வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா, பழசை போட்டு புதுசு தான் எடுத்திருப்போம். அதே வெயிட்டுக்கு எடுத்தோமா இல்லை அதை விட கம்மியான வெயிட்டுக்கு எடுத்தோமான்னு கூட நமக்கு தெரியாது. பட் நம்ம இந்த வருஷம் புது நகை வாங்கியிருப்போம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேர் நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, நம்மளுடைய பழைய நகையை கொண்டு போய் தான் போட்டுட்டு புதுசு வாங்கியிருப்போம். அப்படி அந்த பழைய நகையை போடும்போதில் என்னெல்லாம் நோட் பண்ணணும், நம்ம எங்கெல்லாம் ஏமாறுறோம், என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த தீபாவளிக்கு அவங்களுடைய பழைய செயினை கொண்டு போய் போட்டுட்டு புது செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் அவங்க என்னென்ன பாயிண்ட்டை நோட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1.5 கிராம் கிட்ட லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களே நமக்கு பில் டீட்டெயில்ஸு எல்லாமே அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இதை நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர் சொல்கிறப்ப நான் ஏமாந்த மாதிரி அடுத்தவங்களும் ஏமாறக்கூடாது சிஸ்டர், அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. மெயினாக நம்ம வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த ஹைப் பட்டனே சேர்த்து கொஞ்சம் தட்டி விடுங்கங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அவங்களும் அவங்களுடைய ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் நம்ம பழைய நகையை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் தான் நிறையா நகை வாங்குகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற நகைக்கு பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கையில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்கங்க ஷாப்புக்கு போகிறப்ப. சிஸ்டர் நவம்பர் 2018 இந்த ஒரு 3 பவுனுக்கு ஒரு செயின் வாங்கியிருக்காங்கங்க. நார்மலாக தாலி சரடு மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 2940, ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்திருக்கு தங்கம் ஒரு கிராமு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 79,637 ரூபாய்க்கு 3 சவரன் 24 கிராம்ஸ் 810 மில்லிகிராம்ஸ் உள்ள ஒரு செயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செயினை கிட்டத்தட்ட அவங்க ஒரு 7 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் யூஸ் கிடையாதுங்க. எங்கேயாவது கோயில் குளம் விசேஷத்துக்கு போனால் கழுத்தில் போட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க செஞ்ச தப்பு இந்த பில்லை அவங்க எடுத்துகிட்டு போகலை. பில் இருந்திருக்கு, பட் ஆனால் அவங்க அந்த பில்லை எடுத்து செக் பண்ணிவிட்டு போகலை. அவங்க மைண்டில் இது ஒரு 3 சவரன் செயின் அப்படிங்கிறது தான் தோணியிருக்கு. ஸோ அங்கே போய் கடையில் வெயிட் செக் பண்ணுறாங்க. வெயிட் செக் பண்ணுறப்ப 24 கிராம் 750 மில்லிகிராம்ஸ் இருந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்க இந்த செயின் 916 அப்படின்னு சொல்லி கேரட் மீட்டரில் செக் பண்ணியிருக்காங்க. 22 கேரட் தான், இது 916 தான். இதை நீங்கள் போய் டஸ்ட்டெலாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நமக்கு இதில் தீயில காமிச்சு அந்த உள்ள டப்புன்னு நல்லா துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி எடுத்திருக்காங்க. அதில் உள்ளேருந்து உங்களுக்கு அந்த அழுக்கு இது எல்லாமே அந்த நெருப்பில் காமிச்சதும் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு வெளியே. வந்ததுக்கப்புறம் திரும்ப எடை போட்டிருக்காங்க. எடை போடுறப்ப 24 கிராம் 350 மில்லிகிராம் காமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 மில்லிகிராம் அந்த அழுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. திரும்ப அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க, திரும்பியும் கேரட் மீட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு 22 கேரட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 24 கிராம் 350 மில்லிகிராம்னு போட்டு ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் உருக்கிட்டு நீங்கள் ஃபைனல் அமௌண்ட் என்னங்கிறத நீங்கள் ஓல்டு எஸ்டிமேஷனில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு திரும்ப போயிருக்காங்க. போனால் உருக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு வெயிட் செக் பண்ணியிருக்காங்க. அந்த 22 கேரட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இதை எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அது 22 கேரட்டாக அந்த கேரட் மீட்டரில் செக் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வெயிட் செக் பண்ணுறப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிறேன்னு சொன்னிங்கன்னா வீடியோ நம்ம ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். நான் இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்த வீடியோ ஒரு பேங்கில் பழசில் போட்டு ஒரு பிரேஸ்லெட் எடுக்கிறக்காக கடைக்கு போயிருந்தப்ப எடுத்த வீடியோ தாங்க. இதுதான் அந்த 2 பேங்கிளுங்க, ஒரு ஜோடி பேங்கிள். இது 12 கிராம்ஸ். ஒரு பேங்கிள் 6 கிராம் இருந்தது. ஸோ இது சரவணா எலைட்டில் வாங்கியிருந்தது. இது மதுரையில் உள்ள பீமாவில் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் போன வருஷம் அச்சய திதிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, அதை செக் பண்ணுறாங்க. 22 கேரட்டான்னு செக் பண்ணி நமக்கு வெயிட் போட்டு சொல்கிறாங்க எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி.
ஸோ அவங்க வந்து எனக்கு வெயிட் சொல்லும் போதில் 12 கிராம்ஸ் ஒரு 420 மில்லிகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நான் வாங்கினப்பையும் வந்து 12 கிராம்ஸ் ஒரு 450 மில்லிகிராம்ஸ் அந்த லெவலில் தான் இருந்தது அந்த வளையல். ஸோ எனக்கு வந்து வெயிட் போடும் போதில் ஒரு 30 மில்லிகிராம் கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ அதை கொண்டு போய் வந்து இப்போ உருக்க கொண்டு போனாங்க. ஸோ உருக்க போகிறப்பையும் எங்கே உருக்குறாங்களோ அங்கே ஒரு ஆளை கண்டிப்பாக வர சொல்லுவாங்க. இப்போ 2 பேர் போய் நீங்கள் நகை வாங்க போகிறீங்கன்னா யாராவது ஒரு ஆளாவது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் உருக்க போகிற இடத்துலையுமே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அது வெயிட்டு செக் பண்ணுறாங்களா, அங்கே உருக்குற இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம நகை தான். ஸோ அப்படி எப்படி உருக்குறாங்க என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன், வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அங்கேயும் வந்து ஒரு வெயிங் மிஷின் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. உருக்கி முடித்ததும் அங்கேயும் வெயிட் போட்டு காமிப்பாங்க. ஸோ உருக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் போட்டு காமிச்சு சொல்லுங்கள். உருக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருக்குது, உருக்குனக்கப்புறம் என்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கண் கூட நம்மளே பார்க்கலாங்க. அவங்க வந்து இப்போ உருக்கிறப்ப என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஊசி மாதிரி ஒரு இதை வச்சு உள்ளே கிண்டி விட்டாங்களாம் அவங்க. ஸோ கிண்டுறப்ப அதிலேண்டா நம்ம அந்த கோல்டு ஒட்டியிருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது நமக்கு. ஏன் மெயினாக அந்த டவுட் வந்தது அப்படின்னா, அவங்களோடது வந்து 24 கிராம் 350 மில்லிகிராம் கிட்டே இருந்திருக்கு. அந்த உருக்க போகிறதுக்கு முன்னாடி டஸ்டெல்லாம் தட்டினக்கப்புறம் அவ்வளோ இருந்திருக்கு. உருக்குனக்கப்புறம் அவங்க வெயிட் போட்டு காமிக்கிறப்ப கிட்டத்தட்ட 1 கிராம் கிட்ட குறைஞ்சிருக்கு. இப்போ இது என்னோடய பேங்கிள்ங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 12 கிராம்ஸ் 360 மில்லிகிராம்ஸ் காமிச்சது. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த உருக்கிறப்ப வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லிகிராம் கிட்ட குறைஞ்சிருந்தது எனக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த வளையல் வாங்கினப்ப இருந்ததை விட எனக்கு ஒரு 90 மில்லிகிராம் வந்து குறைஞ்சிருந்தது. அந்த நகை அடிக்கடி பேங்க்கில் அடமானத்தில் வச்சு எடுத்த ஒரு நகைங்க. ஸோ ஒரு 1.5 சவரன் உள்ள ஒரு நகையை நான் உருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு 40 மில்லிகிராம்ஸ் கிட்ட எனக்கு கழிவு போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து நமக்கு பில் கால்குலேஷன் கொடுக்குறப்பையும் அந்த ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரே லைனில் முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஓல்டு கோல்டு எஸ்டிமேஷனே எனக்கு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேங்க. ஸோ அவங்க அதை தான் எனக்கு எழுதி காமிச்சிருந்தாங்க. உங்கள் ஓல்டு கோல்டு இவ்வளோ இருக்குது, அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவு, அதிலேருந்து நாங்கள் என்ன கழிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு டீட்டெயிலாக எழுதி காமிச்சிருந்தாங்க. இந்த பேப்பரே நான் வந்து இந்த நகை வாங்கின பில்லோடு சேர்த்து வச்சுருக்கேன் நான். ஸோ கடையில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க. அது வந்து ஒரு சின்ன நகையாக இருந்தால் என்ன, 1 கிராமாக இருந்தால் என்ன, 10 பவுனாக இருந்தால் என்ன உங்களுக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னெல்லாம் நோட் பண்ணேனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த வலையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த பிரேஸ்லெட் தான் வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அச்சய திதிக்கு நான் வாங்கினதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 24 கிராம் 810 மில்லிகிராம் இருந்த செயினை வந்து ஒரு 7 வருஷம் கழித்து கடையில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சுக்கு உருக்குனக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 23 கிராம் 450 மில்லிகிராம் இவ்வளோ தாங்க இருந்திருக்கு. அதாவது உருக்கிறதுக்கு முன்னாடி அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த இதை வெயிட் போட்டப்போ 24 கிராம் 350 மில்லிகிராம் கிட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட உருக்குனதுக்கப்புறம் 1 கிராம் போயிருச்சு. இது ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது நிறையா இடத்துல வந்து முறுக்கு செயின் இதெல்லாம் செய்கிறப்ப செயினில் வந்து நிறையா இடத்துல பொடி மாதிரி தூவி தான் அதை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்லாக்கிங்க்கு வந்து ஒரு பொடி மாதிரி போடுவாங்க. அந்த பொடி வந்து நமக்கு இந்த மாதிரி நகையை உருக்கிறப்ப ஆவியாயிரும். அதாவது அந்த நகையிலே வந்து கருகி போயிடும். அது ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக இருக்கும், கருகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி என்னோடது வந்து ஒரு பேங்கிள்ங்கிறனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. அவங்களோடது ஒரு செயினுங்கிறனால அந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியலை. பட் அவங்க வந்து இந்த பில்லை வந்து திரும்ப ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த மாதிரி உங்கள் இதில் உருக்கிறப்ப 1 கிராம் கிட்டே எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, எங்கள்கிட்ட வந்து வேணால் நீங்கள் வந்து கடையில் வந்து வீடியோ இருக்கும், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து கரெக்டாக தான் உருக்கி உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் கொடுத்துருக்கோம் அது. ஸோ அவங்க செயின் எடுத்திருந்தது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்திருக்காங்க. இப்போ திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணது ஜிஆர்டியில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பழசை போட்டு புதுசு எடுக்கிறப்ப 24 கிராம் 223 மில்லிகிராம் உள்ள ஒரு செயின் எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் 5% உள்ள ஒரு செயினை தான் அவங்க ஜிஆர்டியில் சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3,11,332 ரூபாய் ஜிஎஸ்டி அந்த 5% வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ஓவராலாக
ஒரு 24 கிராம் 810 மில்லிகிராம் உள்ள ஒரு செயினை கொடுத்துட்டு 24 கிராம் 223 மில்லிகிராம் உள்ள ஒரு செயினை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 25,900 கிட்டத்தட்ட 26,000 கடையில் கொடுத்து தான் இந்த புது செயினை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க மைண்டில் என்ன திங்க் ஆகிருக்கு அப்படின்னா 24 கிராம் அதாவது 3 சவரன் செயின் நமக்கு வந்து கழிவெல்லாம் போக ஒரு 1/2 கிராம் எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் வீட்டுக்கு வந்து அந்த பில் ஃபுல்லாக செக் பண்ணுறப்ப தான் இல்லை நம்ம கிட்டத்தட்ட 1.5 கிராம் கிட்ட ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ இதை வந்து திரும்பியும் கஸ்டமர் கேருக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டாங்க. அவங்க சொன்ன பதில் தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நகையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஊருக்க போகிறீங்க செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு 2 கடை ஏறி இறங்கி எஸ்டிமேஷன் வாங்குங்க. ஒவ்வொரு கடையிலையும் அந்த வெயிட் செக் பண்ணுறாங்க, கேரட் மீட்டரில் செக் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக இந்த உருக்க போகிறப்ப அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போனப்போ நிறையா பேருக்கு நிறைய விதமான ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. இன்னும் 2 சிஸ்டர் கூட என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கேரட் மீட்டர் செக்கிங்கில் வந்து ஒரு கடைக்கும் ஒரே நகையை ஒரு கடையில் செக் பண்ணுறப்ப ஒரு என்ன வேல்யூ காமிக்குது, நெக்ஸ்ட்டு ஷோரூமில் காமிக்கிறப்ப என்ன வேல்யூ காமிக்குது, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது, ஒரே நகை தான் ஒவ்வொரு கடையிலையும் ஏன் கேரட் மீட்ரு வேறு வேறையாக காமிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வேறு கடைகளில் அந்த கேரட் மீட்ரு செக் பண்ணதோடு சேர்த்து ப்ரூஃபோடு சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த வீடியோவை கோல்டு ரிலேட்டடாக வேலை செய்கிறவங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. ஏன் அந்த ஒரு 3 பவுன் செயினை வந்து நம்ம உருக்கிறப்ப ஏன் 1 கிராம் கிட்ட நமக்கு கழிவு ஏற்படுது, அது என்ன மாதிரியான பொடி, அது ஏன் வந்து ஆவியாகுது இல்லை அது கருகி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வாய்ஸ் நோட்டாக கூட எனக்கு கொடுங்க. நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாமே நம்ம ஏன் வந்து அவ்வளோ குறையுது, அப்போ நம்ம எப்படி ஒரு செயினை வந்து சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப கழிவு இல்லாமல் இருக்கிற மாதிரி எப்படி ஒரு நகையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.